ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையை படிக்கிறதால நம்ம வாழ்க்கையில உள்ள சவாலான சூழலை எதிர்கொள்ள ஒரு வழி கிடைக்கும். பகவான் உபதேசங்கள் சொல்ல சொல்ல அர்ஜுனனுக்கு ஒரு தெளிவும் நம்பிக்கையும் உண்டாறது. அர்ஜுனன் நினைக்கிறான், இந்த உடல் ஏன் நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு? அதனால நமக்கு என்ன பயன்? உடலை கண்டிப்பா பாதுகாக்கணுமா? இப்படியான கேள்விகள் அர்ஜுனன் மனசுல உண்டாறது. பகவான் அர்ஜுனனோட முக பாவனையிலேயே அதை புரிஞ்சுக்கிறார். அதுக்கு பகவானோட உபதேசம் என்ன? தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவா நாம நல்ல நிலைமையில நிறைவான வாழ்க்கையை வாழும்போது இறைவனை நினைக்கிறதோ இல்ல ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் எதிர்காலத்தை பத்தியோ கேட்கறது கிடையாது. யாராவது ஜோதிட நிபுணர்கிட்ட போய் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிறப்பா இருக்கு, ஒரு கெடுதலும் இல்லையேன்னு கேட்டிருக்கோமா? நம்ம நம்பிக்கை இழக்கும் போதோ சோதனையான காலம் வரும்போதோ எதிர்பார்க்கறது நடக்காம போறச்சையோ எதிர்காலத்தை பத்தின பயம் உண்டாறது. அந்த சூழல்ல நாம இறைவனை வேண்டுறோம், ஜோசியம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம கஷ்டம் விலகி அதிர்ஷ்டம் வராதான்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம சோதனை காலங்கள்ல அந்த சூழல்களை சமாளிக்க நமக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி வேணும். ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வழிகாட்ட ஆன்மீக ஒளியும் வேணும். அதுதான் கடவுளோட அருள். நாம பகவத்கீதையை தொடர்ந்து படிக்கிறதால நாம நம்மளை அறியாமலேயே நல்ல கர்மங்களை செய்ய ஆரம்பிப்போம். எண்ணம் தூய்மையானதா ஆகும். தன்னம்பிக்கை, தைரியம் ரெண்டும் அதிகமாகும். சோதனைகள் சவால்களா மாறும். சவால்களை எதிர்கொள்ற திறன் அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் பகவத்கீதையை படிக்கலாம். பகவான் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை பத்தி, தொழில்ல முன்னேற்றம் அடைய என்ன செய்யணும், ஏன் கர்மா செய்யணும்னு தொடர்ந்து சொல்லிண்டே வர்றார். அந்த ரகசியங்களை நம்ம தொடரலாம். பகவான் சொல்றார், அர்ஜுனா, நீ நித்தம் செய்ய வேண்டிய கர்மத்தை செய். கர்மா செய்யாம இருக்கிறத விட கர்மா செய்யறதுதான் சிறந்தது. நீ கர்மாவை செய்யாம விட்டுட்டன்னா உன்னோட உடம்ப கூட உன்னால பேணி பாதுகாக்க முடியாதுன்னு சொல்றார். பகவான் சொல்றத நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். பொதுவா ஒரு கருத்து உண்டு. ஆன்மீக நாட்டம் உள்ளவங்க, இறை சிந்தனை உள்ளவங்க எல்லாம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. எந்த வேலையும் செய்யாம எல்லாம் கடவுள் செயல்னு சும்மா இருந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலானவங்களுக்கு உண்டு. ஆனா உண்மையான ஆன்மீகவாதிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. சுறுசுறுப்பா, ஆக்டிவா, டைனமிக்கா இருப்பாங்க. மகா பெரியவா, விவேகானந்தர் இவங்களோட வாழ்க்கை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். எல்லாம் இறைவன் பார்த்துப்பான்னு சும்மா இருக்கிறவங்கள விட என்னோட கடமை என்னவோ நான் செஞ்சுட்டேன், பலன் இறைவனோடது, அவன் பார்த்துப்பான்னு இருக்கிறவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஒரு உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருப்பான் தெரியுமா? கடவுளே, முயற்சி என்னோடது, முடிவு உன்னோடது, அப்படித்தான் இருப்பான். பகவான் அதையேதான் சொல்றார். சோம்பேறியா இருக்காத, ஒண்ணு செய்யாம இருக்கிறத விட கர்மா செய்யறது சிறந்தது, சுறுசுறுப்பா இரு அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றார். இப்போ உள்ள மாடர்ன் சொசைட்டி கூட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்றப்போ உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க, எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் மனசை நிம்மதியா வச்சுக்க, அதுக்கு மாற்றா தொழில கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம மனநிலை எப்படியானதா இருந்தாலும், சோகம், விரக்தி, எப்படியான உணர்ச்சிகள் நமக்கு உண்டானாலும் அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அதுல இருந்து வெளியே வந்து நாம செய்ய வேண்டிய கர்மாவை செஞ்சுதான் ஆகணும். இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய கொடை என்ன தெரியுமா? அது இந்த உடல். இந்த உடல் மூலமாதான் நாம பல நல்ல காரியங்கள் செய்ய முடியும். இந்த உடல் பலவிதமான அசுத்தங்களால சூழ்ந்திருக்கிறது. சளி, கோழை, வியர்வை, துர்நாற்றம், இப்படி இந்த உடல்ல இல்லாத அசுத்தங்களே கிடையாது. இந்த ஜீவனுக்கு இந்த உடல் தான் வசிக்கிற வீடு. உடல்ல உள்ள ஜீவாத்மா ஒவ்வொரு நொடியும் நாம நம்மளோட கடலான பரமாத்மா கிட்ட சேர மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு.
பகவான் கிருஷ்ணரும் திருமூலரும் வள்ளலாரும் இந்த உடலோட முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க. திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாடல் வரிகள் இப்படி இருக்கு: உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, உடல் அழிஞ்சு போச்சுன்னா உயிரும் உடலை விட்டு நீங்கிறோம். அப்புறம் உயிருக்கு துணையா இருக்கக்கூடிய மெய் ஞானமான பரம்பொருளை சேர முடியாது. அதனால உடம்ப பாதுகாக்கிற வழிகளை தெரிஞ்சுண்டு உடம்ப காப்பாத்தி வளர்த்து அதன் மூலமா உயிரையும் வளர்த்தேன்னு அர்த்தம். உயிருறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவனோட வசிப்பிடம் இந்த உடல். உடலை வளர்க்கிறதால உயிர் வளரும். உயிர் வளர்வதால நாம செய்யற நல்ல செயல்களால இறைவனை அடையலாம்னு அர்த்தம். பகவான் கிருஷ்ணர் உடலை பேணி பாதுகாப்பா வச்சுக்கோன்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றார். நீ செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாம விட்டா இந்த உடலை கூட பாதுகாப்பா வச்சுக்க முடியாதுன்னு சொல்றார். பகவான் உடலை பாதுகாக்கணும்னு சொன்னது நல்லா சாப்பிடு, அலங்காரம் செஞ்சுக்கோ அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லல. ஆனா உடலை கேவலமா பார்க்காத, துச்சமா நினைக்காத, அது ஆத்மா குடியிருக்கிற வீடு. உடலை மனச சுத்தமா வச்சுக்கோ, புத்திய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து. உன் மனசுல உண்டார ஆசை, கோபம், பற்றுதலுக்கு அடிமையாகி உன் உடம்ப பாழாக்காதே. நீ செய்யற நல்ல கர்மங்களோட விளைவா இறைவனை அடையலாம். அதனால கர்மா செய்யாம இருக்கிறத விட கர்மா செய்யறது சிறந்ததுன்னு அர்ஜுனனுக்கு சொல்றார். இது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பகவான் சொல்ற உபதேசம். அர்ஜுனன் இத கேட்டு கொஞ்சம் தெளிவடைகிறான். இருந்தாலும் அவன் மனசுல ஒரு கேள்வி உண்டாருது. கிருஷ்ணா, கர்மா செய்யறது சிறந்ததுன்னு சொன்ன, கர்மா செய்யாம இருக்காதன்னு சொன்ன, உடலை பாதுகாப்பா வச்சுக்கோன்னு சொன்ன, எல்லாம் சரி, அந்த கர்மாவை எப்படி சிறப்பா செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான். அதற்கான பதில பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்ல போறார். அத அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல பகவத்கீதைய எளிமையான தமிழ்ல எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்கிற வகையில தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை இன்னும் எளிமையாக்குற விதமா 1 நிமிடத்தில் பகவத்கீதைங்கிற பிளேலிஸ்ட் அப்லோட் பண்றோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைஞ்சிருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க நண்பர்கள், உறவினர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி. ஹரே கிருஷ்ணா.